எலிவேட்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சவுண்ட் குறையும் இந்த சூட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Okay, let's get in gameplay video. Only 60 people complete playing. Day 1 again. Friends, wait, day 1 where random. Day 1. Okay, blah friends. Ready in the conga. Okay. Day 1. Okay. Okay, day 1 anniversary friends. Okay. நம்ம play பண்ணிக்கனா வாங்க. ஓகே, நம்ம ஃபெசிலிட்டி நம்ம கிரேனியை கூப்பிட்டு ஃபன் பண்ணுறது நம்ம விஷயம். ஃபன் பண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அக்கா வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா வந்துட்டாங்க பாருங்க. பாமா கிரேனி இங்கே பாருங்க. இன்றைக்கி நம்ம எலிவேட்டர் எஸ்கேப் கிரேனியை மீறி பண்ணி ஆகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இந்த சொட்ட நம்முடைய குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு எல்லாம் ரெடி இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெயிட் பண்ணலாம். சொல்கிறது நேரம் நம்ம மேலே போய் ஹேமர் இருக்காது பார்ப்போம். ஹேமர் இருந்துச்சுன்னா சூப்பர் இருக்கும். ஒரு பாதி எஸ்கேப் வந்த போலாம். ஹேமர் இருந்துச்சுன்னா வாங்க ஹேமர் இருக்காண்டு பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால சப்போர்ட்டுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். டக்குன்னு வந்து சுட்டு ஒன்றாவே. ஓகே கேஸ், ட்ராகன் வந்து மெரூன் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேடாக இருக்குது. நம்ம கிரேனியை இங்கே வச்சு கிரேனியை கூப்பிட்டுட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பேட்லோக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேனி வந்துட்டு இருக்குது. நம்ம பேட்லோக்கியை வச்சு என்ன செய்யும்? பேட்லோக்கி தேவைப்படாது. என்னத்துக்குன்றவே தெரியா. சும்மா மேலே போய் என்ன பண்ணுவோம் பேட்லோக்கி. இல்லாட்டி மெயின் டோர் ஸ்கிப் பண்ணி தான் அடுத்த வீடியோவில் தான் நம்ம இந்த ஸ்கிப் பண்ண நினைக்கிறேன். இப்போ மெயின் டோர் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணி எதுக்கும் திறந்துட்டு போயிருக்கோம். இப்போ மேலே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாத்ரூம்லேயே நம்ம பார்க்கலாம். கொசுக்களெல்லாம் கார்க்கே வச்சுப்பாங்க, ஓட்டை எடுக்க பண்ணுங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போய்க்கலாம். சைடில் இதை திறந்துடுவோம். இப்போ சீவரங்க போகிறத திறந்துடுவோம். கன் பட் போடும். சூப்பர் கேஸ். கன் இப்போ சொட்டையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வழியாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். சொட்டுக்காரும் டேஞ்சர் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்முடைய வழியில் பார்த்தா ஏன்னா நம்ம கடும் கஷ்டம் வைக்க முடியுது. சொட்டை நல்லா சிரிக்குது பாருங்க வாய் வச்சு. இப்போ நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, எடுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கன் பாட்டை விட்டு போல கிரீனை டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கு என்னென்னா ஒரு சவுண்ட் இங்கே ஒரு சவுண்டை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சவுண்டை போட்டுட்டு நம்ம போவோம். ஓகே, இங்கே சவுண்டை போட்டுட்டு நம்ம போவோம். ஓகே, டக்குன்னு விடலாம். ஓகே, சொட்டை வந்துட்டு நம்ம இப்போ சொட்டை அந்த மிஷினை வச்சு அடிப்போம். ஏன்னா போன வாட்டி பண்ணக்குள்ள இங்கே வச்சு தான் பண்ணணும். நம்ம அப்படியே போய் ஒழிஞ்சிக்கலாம். நம்ம மொத்தமாக கிரேனியை வந்தோடனே அவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஒரு வரையும் நம்ம லொக் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கன் பாட்டையும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் இங்கே பண்ணி இதுக்குள்ளே புக் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ போய்க்கலாம். இந்த சைட்டை திறந்து பார்க்க வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல். அப்போ நம்ம ப்ளூ கீ இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீவரை மரவை பார்த்துக்கலாம். ஐயோ, கிரீன் எனக்கு செலும்பிடுச்சு. கதை உடைச்சிட்டு இப்படி கேஸ் கிரீன் உடைச்சிட்டு இது ஒன்றுமே புரியல. இது இன்னைக்கு மட்டும் கிரீன் இருந்த கதவை உடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓவரா மரம் உடைச்சிட்டு
நம்ம கிரேனி இங்கே கூப்பிட்டுட்டு நம்ம அங்கே போயிடுவோம். ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ப்ளூ கீ எடுத்துடுவோம். ப்ளூ கீ எங்கேயோ பார்த்தனே. ஓகே, இந்த ப்ளூ கீ போட்டாச்சு. இதுக்கு நல்லதாக உண்டக்குறோம். கார் பரவாயில்ல. ப்ளூ கீ அங்கே ஷெல்ஃப்லேயே ஒரு இடத்த தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சைட்டை தட்டு விட்டு அங்கே போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஃபுல் டைம் ஆன்லேயே போட்டு போகணும் போல. சரி, போய் கார் வைக்காது. ஹேமர் கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெஃப்ட் எஸ்கேப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் நம்ம 1 2 இந்த சைடில் ஹேமர் போட்டுட்டு நம்ம அதில் சுற்றி போய்க்கலாம். இங்கே கிரானியை கூப்பிட்டு பாட்டி போடுத்துட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே போய் பார்த்துக்கலாம். ஓகே, பாட்டி போய் ஒன்று நினச்சி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் தான். ஓகே, சவுண்ட் போடாமல் போய்க்கலாம். வருது ஃப்ரெண்ட்ஸ், வருது மேலே தான் வருது. இப்போ 1 2 3 ஒழிஞ்சிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம். டெய்லி வந்தோடனே உங்களுக்கு அப்படி காட்டுற வெளில நான் ஸ்கிப் பண்ணி விட்டு கேட்குறேன் பார்ப்போம். ஓகே கைஸ், எப்படியோ கிரேன் ஒரு வழியாக வந்துச்சு. நான் ஸ்கிப் பண்ண உடனே வந்துச்சு. என்னோட புக்கெட் ஆன போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று பார்த்தேன். நம்மளுடைய கிரீன் சவுண்ட் போடுவாங்க, பட் இந்த கிரீன் சவுண்டு போடுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன்னு புரியல. போட்டோம் நம்ம பாட்டிக்கு சொட்டை கீழே இங்கே சொட்டை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளாங்க் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேலே போகிறதுக்கு இப்போ தனியாக செத்துட்டு டே 2 பார்த்துக்கலாம். செத்துட்டேங்க. டே 2ல் தான் மேலே போய் பிளாங்க் எடுத்துக்கணும் போல. ஓகே, நம்ம டே 2 வந்துட்டோம். விளையாடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ரிப்ளை பற்றி பார்த்துக்கலாம். சொட்ட மேல் இங்கே விரும்பும் ஒரு பிளாங்க் எடுத்துட்டு சொட்டையை எங்கே இருக்குது? ஓகே, சொட்டையை காணல ஃப்ரெண்ட்ஸ். உசித்தனமாக பண்ணி செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நமக்கு இதை சாதனை தானே. இப்போ நம்ம கடும் ஸ்பீடாக ப்ளே பண்ண வேண்டும். நான் கேட்குறது ஒழுங்காக கேட்க மாட்டாலும் கேட்கலாம், பரவாயில்ல. ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நமக்கு கன்று வேறு எங்கே தான் கிடைக்கு காணவே இல்லை கேஸ். எங்கே தெரியும் கண்ணை தெரிவிச்சு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் கண்ணை காட்டுறீங்க. பரவாயில்ல கேஸ், நமக்கு என்ன இது பண்ணி போட்டாங்க பார்த்துக்கலாம். இப்போ வெளியில் போய் அந்த பெல்லியை முடிச்சுட்டு மேலே போய் பிளாங்க் வச்சு என்ன லிஃப்ட்டுக்கு அப்படின்னு போட்டி கட்டி பார்த்துடலாம். ஸ்னேக் பண்ணிட்டு மேலே ஏறிடுவோம். வா சூப்பர் இல்லையா? மேலே நமக்கு எல்லோ கலர் வந்துருக்கு. எல்லோ வந்தால் லைட் ப்ளூ ஃப்ரீஸ் பர்சன், பிளாக் பிரேக் த கேமரா, ஒயிட் நம்முடைய எல்லோ யூஸ் பெப்பர் ஸ்ப்ரே 5 டைம். கன் பாட்டும் இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரேக்கு ரிமோட் கண்ட்ரோல் பார்த்து சொல்லிட்டேன். போச்சு, ஓடிச்சிக்கலாம்.
டக்குன்னு போய்க்கணும். கிரீனி இல்லாட்டி வந்துடும். பெப்பர்ஸ் ஃப்ரீ அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ரிமோட் கண்ட்ரோலும் பார்த்துட்டேன். ஓகே 5 வாட்டி சொட்ட நீ செத்த என்ன கேபிளையும் தேடி கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் எங்கே வச்சுக்கணுன்னு தெரியும். அப்படி நல்லா ஒழிச்சு வச்சுக்கா ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நமக்கு இது சார்ஜ் தானே போய்க்கலாம். இப்போ சொட்டை போகிற வேலையை பார்க்க வரேன். நம்ம டக்குன்னு சொட்டையை போட்டுக்கணும். இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டு சொட்டைக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஆகே காருக்கு சவுண்டை போட்டுட்டு கிரீன் வந்தோன்னு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை. அந்த பிளாங்கை கிரீன் மொத்தம் உடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாகவே அதனால தான் துறப்படல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். பரவாயில்ல, வாங்க மேலே போகணும். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து பெப்பர் ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ரிமோட் கண்ட்ரோல் எங்கே ரிமோட் கண்ட்ரோல் வச்சேன்? ஓகே இங்கே தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. போய்க்கலாம் கீழே. ஓகே. ஐயோ நம்மள சொட்டை செத்து. இன்னைக்கு அந்த ஓட்டிங் இதுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கானுங்க லூசு பையிலே போல. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 4. நான் தோத்தாலும் பரவாயில்ல, வீடியோ போட்டானே ஆகணும். என்னால் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் டெய்லி எஸ்கேப் பண்ணி போட்டு தான் நம்ம வீடியோ நம்ம சேனலோட நேமே முடியுமே சப்போர்ட் பண்ணால் நல்லா இருப்பீங்க. இங்கே இந்த ரிமோட் கண்ட்ரோலை காணும். எங்கேயா ரிமோட் கண்ட்ரோலில் காணும். எங்கே இருந்தது? சொட்டைக்கார வேறு முன்னாடி இந்த நேற்று கேஸ் ரிமோட் கண்ட்ரோல் காணும். கேஸ் நம்மளுடைய வாண்டி சொட்டேன் சாணி பிடிச்சி ரத்தம் முடிச்சது. அதனால ரிமோட் கண்ட்ரோல் கண்டுபிடிச்சிட்டு பரவாயில்ல, நம்ம டைப் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல் கிடைக்க வேண்டிய ரிமோட் கண்ட்ரோல். ஓகே வந்துட்டு பெப்பர் ஸ்ப்ரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டக்குன்னு போய்க்கலாம். பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டுலாம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன வேணுமென்று பார்த்துட்டு வந்து பொருளை தேட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிரீன் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கணும் தைரியத்தில் மேலே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மேலே போய்க்கலாம் ஃபாஸ்ட். ஓகே அங்கே வந்துடுச்சு. இப்போ லெஃப்ட்டுக்கு என்னென்ன வேணுமென்று பார்த்துக்கலாம். ஐயா லெஃப்ட் இஸ் என் அப்ஜெக்ட் சைலண்ட் இன்ஜின். இது ஐ நீட் பட்டன். பட்டன் பார்த்தியா? ஐ நீட் அ பிக்சர். ஓகே பட்டன் பிக்சர் எல்லாம் நமக்கு பிக்சர். பட்டன் எங்கேயோ ஒரு இடத்த போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. சரி நான் சொட்டை இங்கே கூப்பிட்டுக்கலாம். சொட்டை காது கேட்குறா? ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஓடிக்கலாம் போய்ட்டாங்கன்னு. பட்டன் இங்கே பார்த்து ஞாபகம் இருக்கான பட்டன் எங்கன்னு தான் இப்போ எங்கூட ஞாபகம் இருக்கு. கீழே தான் எங்கே போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. போய் கீழே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கீழே புக்ஸ் ஆஃப் ஸ்வீட்டா. ஐ கேன் ட்ராப் திஸ் ஃப்ரம் ஹைட். ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணது போல். இப்போ நம்ம இதை கீழே ட்ராப் பண்ணிட்டு கிரீனை கூப்பிடுக்கலாம். அவ்வளோதான். பாட்டி வரத்துக்குள்ள ஓடி போகிறோம். ஓகே பட்டன் ஸ்பீடாக போயிடும். ஸ்பீட்
எங்கிட்ட பிக்சர் இங்கே தான் இருக்க வேண்டியது புரியாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ப்ளூக்கியும் தேவைப்படுது. என்ன ப்ளூக்கி எடுத்துக்கணும். சொட்டை வேறு எங்கே இருக்குன்னு புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சொட்டை வருது ஃப்ரெண்ட்ஸ், சொட்டை வருது. நம்ம அதில் தான் சுற்றி பண்ணணும். நமக்கு என்ன எங்களை தட்டுட்டு நம்ம ஓடுறோம் ராஜேஷே. நம்மளோட கேம் இது சொட்டை தெரியும். சவுண்ட் கேட்கவே இல்லை. சவுண்டு கேட்காதாலே இந்த அப்படியே செத்துருக்கேன். இது தொடரா டோர் அன்லாக் டோர் டிக் வாய்க்கவே இல்லை. சரி இப்போ நான் என்ன பார்ப்பேன். இல்லை ஓகே எங்கிட்ட பட்டன் எங்கே இருக்கு. ஓகே பட்டன் எங்கே வச்சேன். நான் உங்களை இருக்கிற எங்கே வச்சேன். பட் பிக்சரும் கூட எங்கே இருக்கே அப்படியே இருக்கிறேன். பட்டன் எங்கே எடுத்தா பிடிச்சேன். எந்த கொடுக்குற காருக்கு பொருள் கேட்டாலும் தாரானுங்க இல்லை. பட்டனை எங்கேயோ ஒரு காண எரேஜிட்ட வச்சு நான் இருக்குது. அதுக்கு போய் ஒரு டேக்கிங்க போட்டுருவோம். சவுண்டே போடாமல் டேக்கிங்க போட்டுருவோம். சொட்டை சத்தினா ஒரு சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஆனால் கொம்மால சொட்டை இல்லை. இந்த கம்பியை தள்ள முடியலையே. கம்பியை தள்ள முடியாமல் பண்ணி வச்சுக்கணும். பிக்காலி போயிடுங்க. ஒரே ஒரு கன் பாட்டு கூட லாஸ்ட் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஹேமரும் பணம் தேவைப்படுது. ஹேமர் மேலே இருக்கே போய் எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடங்கோமான சொட்டை நிம்மதி ஒரு இடத்த கூட போடுது இல்லைங்க. இந்த சொட்டை நம்மளை அங்கே கீழே போய் ஹேமர் எடுத்துட்டு வருவோம். அங்கே போயிட்டு ஒரு நடக்கணும். சொட்டு அறிவாளி இருந்துச்சுன்னா அதில் அடிச்சுட்டு ரொம்ப ஸ்பீடோட போகிறோம். ஹேமர் எடுத்துட்டு நினைக்கிறதுக்குள்ளே இப்போ ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். பட்டன் இங்கே இருக்குது. பட்டன் இதுக்குள்ள இங்கே போட்டுட்டு இதே தட்டுவிடும். சுட்டை வருது. சுட்டை ஓகே. சுட்டை மேலே வந்துட்டு இருக்குது. சொட்டை நம்ம வேலை பண்ணுவாங்க. அதால் சொட்டை பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வேலை போயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஓகே. நான் போகிறேன். இங்கே போடுறதால இங்கே சவுண்டை போட்டு நம்ம போய்க்கலாம். இப்போ ஓகே இங்கே போய் கேபிள் கிடச்சா நமக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகும். அதனால் அப்போ என்ன மொத்தமாக கொத்த வந்துடுச்சு. இன்ஜின் பட்டை தந்தாங்க சனி மட்டும். இப்போ நம்ம பட்டன் எடுத்துகிட்டு போய் போடுவோமா இல்லையா? இங்கே எங்கே போட்டுக்கலாம். சவுண்டையும் போட்டுட்டு நம்ம இப்போ மேலே போய் பட்டன் முடிக்கணும். எங்கே இருக்கிற ஒன்று பார்க்கணும். வெளியே போகாமல் இருந்தால் சரிப்பா. வாப்பா. பட்டன் இங்கே எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு லெஃப்ட்டு கிட்ட போயிடுவோம். இதையும் முழு தட்டிட்டு பூம் சொட்டை ஒன்று பூம். ஓகே மேலே வந்து ரூமுக்கு வந்துடுச்சு. ஓகே பட்டன் வச்சுட்டு அடுத்து என்னதான் வேணும்னு பார்த்துட்டு வரும். ஓடுறது அதுவும் இது ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்து தலை சுட்டு பார்த்து லைட்டாக இருக்குது. ரெண்டாவது வாட்டி ப்ளீஸ் கைஸ். நாமளும் ஒரு நாளைக்கு எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பெரிய ஆளாக வருவோம்ண்டு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. பார்ப்போம். ஓகே இது ஒரு சில சீன் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன நம்பன்னு சொல்கிறேன் கைஸ். பாய் கைஸ். எவ்வளோ போராட்டங்கள் பிறகு நமக்கு வெப்பன் கீ கிடச்சிட்டு எவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது கைஸ். இப்போ நமக்கு சொட்டை கொள்ளுவலைன்னா புடிச்சுட்டு போயிடலாம். ஓகே
வெப்பன் கீ எடுத்துட்டு நம்ம சொட்டையை மண்டே குறி வச்சு அடிக்கிறோம் ஃப்ரெண்ட். இப்போ சுட்ட வாட்டுறவங்க ஆளி இந்த இதோட. ஓகே, இது பல போராட்டங்களுக்கு அப்புறம் கடிச்சிட்டு ஆமாம் இதை வெப்பனுக்கு எங்களை வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு என்ன கிடைக்கு இதை முதல் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட். இப்போ சொட்டை இந்த சட்டை பாபா சொட்டை வாமா புக் செட்டாயிட்டு சொட்டை போயிட்டு வா. கிரைண்ட் கோன் ஃபார் 2 minutes. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ தான் நம்ம மொத்தமாக ஓகே காலியாக பண்ணியாச்சு. ஸ்கோர் எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம இதுக்குள்ளே போய் தோண்டோ இன்னைக்கு வாங்கினோம். வேறு எலிவேட்டர் ஸ்கிப்புக்கு என்னென்ன வேணுமெண்ட்டு கூட எனக்கு தெரியல. ப்ளே ஆஃப்ஸ்கே ஒரு வெயிட் பண்ணுங்க கைஸ். என்ன சரி இன்னத்தை அதில் வந்துடுறேன். எலிவேட்டர் ஸ்கிப்புக்கு என்னென்ன பொருள் வேணும்னு தெரியும். ஒரு ஸ்கிப் பண்ணத்துக்கு மஞ்சள் வரல. இப்போ புக் எடுத்துகிட்டு நம்ம வெளியும் போகணும். நிறைய வேலை கிடைக்குது இப்போ நமக்கு. இங்கே 2 minutes ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். சொட்டை வந்துருக்கோம். இங்கே சொட்டை மறைஞ்சிருச்சா? ஆமாம் வந்துருச்சு. அது என்னென்ன வேணும்? ஓகே கைஸ், என்னென்ன வேணும் நமக்கு? கேபிளும் வேறு வாய்க்குழப்பு சேர்த்து டிஃப்ரெண்ட். நமக்கு இப்போ கேபிளும் அந்த லிவரையும் அடுத்தனும் போல புக். ஓகே சூப்பர்ப்பா. சரிப்பா. சரி நம்ம இப்போ கேபிளையும் தேடி ஒரு போராட்டம் பண்ண வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கேபிள் வேறு எங்கே இருக்கணும் தெரியல. நம்ம ஒரே ஒரு வழி ரிசீவர்ஸ்லாம் போய் செக் பண்ணணும். இந்த க்ரீன் இது செக் பண்ணணும். ரெண்டையும் செக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட். ஓகே க்ரீன் கீ போய் பாட்டி க்ரீன் கீ எங்கே வச்சுட்டு ஷூ ஆச்சு. பார்க்க முடியாதெல்லாம் பார்க்க வருது ஃப்ரெண்ட்ஸ். முடியல. ஒரு க்ரீன் கீயை எங்கே ஒரு இடத்த வச்சேன், பட் எங்கன்னு தான் ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். பெப்பர் ஸ்ப்ரே இதுக்கு என்ன ரிமோட் கண்ட்ரோல் பெப்பர் ஸ்ப்ரே. ஓகே எங்கே டோர் அன்லாக்கா? எனக்கு தெரியல. சரி ஓகே க்ரீன் கீ சட்டை போட்டு பார்த்து க்ரீன் கீ காணல ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கீ எங்கே வச்சேன்? ஒன்று காணவில்லையே. அந்த பிக்சரும் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே க்ரீன் கீ அடிச்சிட்டு இப்போ அங்கே கேபிள் இருந்துச்சுன்னா பாதி கேபிள் பிக்சரும் நமக்கு கேபிள் பிக்சர் ரெண்டும் இருந்தால் கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிடலாம். முழு சிபிளில் கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிடலாம். கேபிள் எங்கே இல்லாட்டி ப்ளே ஹவுஸுக்கு தான் போய் பாருங்க. ப்ளே ஹவுஸுக்கு போயிடுறதுக்கு நான் கன்ஃபார்ம் சிவருக்கு இது ஸ்பெஷல் கீ நீட்டும் மேலே இருக்குது. அப்போ மேலே போய் அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மேலே வந்தாச்சு. எப்படியோ சட்டை போட்டு மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஒரு ஸ்கிப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேபிள் எடுத்துகிட்டு பாட்டிக்கிட்ட செத்துட்டேன் கேஸ். அதனால் இப்போ நம்ம கேபிளும் எடுத்தாச்சு. அடுத்த பிக்சர் தான் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. பெரிய பொருள் நல்லா ஐடியாலாம் போட்டு ஒழிச்சு வச்சுக்காங்க கேஸ். நம்ம கன்று எடுத்துகிட்டு சுட்டு இன்றைக்கி போடாம விட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா சட்டை போட்டு சவுண்டை போடும் வீடியோ முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு பாருங்கள் ஃபையோட கடைசி சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கேஸ் எப்படியோ லாஸ்ட்கி போகிற டைமில் கடைசி நிதியில் சாடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அந்த சிசிடிவி கேமரா வரும். இந்த சைடில் தான் பாட்டு வந்து டப்பக்குன்னு அடிக்க போது நமக்கு புரிஞ்சு போச்சு. பல்லு வலிக்கு எவ்வளோ வருஷம் தெரியும். நம்ம எப்படியும் அடுத்த பாட்டில் எஸ்கேப் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் பாட்டா எனர்ஜியில் தான் மற்ற கேமில் தான் கடுமையாக விளாடுவேன். ஃபஸ்ட் டீம்லலாம் இப்படியே தான் நடக்கும். பரவாயில்ல நம்ம வீடியோ அமைச்சிக்கலாம். பாய் கைஸ், பாய் ஃப்ரம் AMG.